வளர்ச்சிப் பாதையில் குமரி மாவட்டம். அன்னையே, நலமெல்லாம் பிறர்க்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இருக்கின்ற வரம் கேட்கிறேன். பலியாக பிறர்க்கென்னை அழித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். சரித்திரநாயகனே, சரித்திரநாயகனே, எங்கள் தமிழ் தாய் பெற்றெடுத்த எளிமை தலைமகனே. சரித்திரநாயகனே, சரித்திரநாயகனே, எங்கள் தமிழ் தாய் பெற்றெடுத்த எளிமை தலைமகனே. சரித்திரநாயகனே, சரித்திரநாயகனே, எங்கள் தமிழ் தாய் பெற்றெடுத்த எளிமை தலைமகனே. வெற்றி கனிகள் உந்தன் கைகளில் விழவே காத்திருக்கு. எட்டு திசையிலும் உன் படைகளும் எதிரிகளை நொறுக்கு. இனி வரும் கால வரலாறு எல்லாம் முன்விரல் எழுதுவது. இடி தடுத்தாலும் புயல் புகழ்ந்தாலும் வெல்லும் தருணம் இது. சரித்திரநாயகனே, சரித்திரநாயகனே, எங்கள் தமிழ் தாய் பெற்றெடுத்த எளிமை தலைமகனே. ஏழைகள் உயர்ந்திட ஏணியாய் நீ இருந்தாய். இமைக்கின்ற நேரம் கூட ஓய்வெடுக்க நீ மறந்தாய். குமரி மனை மேல் உயர்த்த கோடிகளை நீ அளந்தாய். கொள்கையிலும் செயலிலும் குறிக்கோளாய் நீ இருந்தாய். சாலைகள் மேம்பாடு உன் சாதனைகள் தரும் ஏடு. மீனவர் சிரிப்பதெல்லாம் அது நீ பட்ட அரும்பாடு. எத்தனை எத்தனை பள்ளிக்கூடங்கள் கற்று தந்தாய் வெற்றி பாடங்கள். வறுமை கோட்டை முழுதாய் அழித்த உன்னத மனிதன் நீதானே. வாஜ்பாய் கவிதை வாழ்த்து படிக்கும் உண்மை தொண்டன் நீ. சரித்திரநாயகனே, சரித்திரநாயகனே, எங்கள் தமிழ் தாய் பெற்றெடுத்த எளிமை தலைமகனே. ஆயிரம் சேவைகள் ஆற்றிட நீ பிறந்தாய். அழுகின்ற இதயம் தேடி ஆதரிக்க நீ இருந்தாய். தொகுதியின் குறைகள் என்ன தோழனாக கேட்டறிந்தாய். தொடர்ச்சியாய் வெற்றி கொள்ளும் ஜாதகத்தில் நீ மலர்ந்தாய். இந்திய திருநாடு இதற்கு ஈடு இல்லை ஒரு நாடு. உன் போல் மனிதர்களால் அது உயர்ந்தது சிறப்போடு. உன்னால் குமரி பெருமை அடைந்தது. உன்னால் தேசம் வலிமை அடைந்தது. அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற பச்சை தமிழன் நீ. ஆயுள் முழுதும் தேசத்துக்கென்னும் அற்புத தலைவன் நீ. சரித்திரநாயகனே, சரித்திரநாயகனே, எங்கள் தமிழ் தாய் பெற்றெடுத்த எளிமை தலைமகனே. வெற்றி கனிகள் உந்தன் கைகளில் விழவே காத்திருக்கு. எட்டு திசையிலும் உன் படைகளும் எதிரிகளை நொறுக்கு. இனி வரும் கால வரலாறு எல்லாம் முன்விரல் எழுதுவது. இடி தடுத்தாலும் புயல் புகழ்ந்தாலும் வெல்லும் தருணம் இது. சரித்திரநாயகனே, சரித்திரநாயகனே, எங்கள் தமிழ் தாய் பெற்றெடுத்த எளிமை தலைமகனே.
சாதி, மதம், இனம், மொழி, கட்சி பாகுபாடு ஏதுமின்றி அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய மக்கள் பணி. ஆம், இந்தியா ஒளிர்கிறது. இதோ குமரி மிளிர்கிறது. குமரி மாவட்டத்தில் கட்டப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அரசு மருத்துவக் கல்லூரி. ஏழை குழந்தைகள் கல்வி கற்று உயர ஏராளமாக திறக்கப்பட்ட ஆரம்ப பாடசாலைகள், நடுநிலை பள்ளிகள், வாழும் சந்ததியும் இனி வருகிற சந்ததியும் வாழ்த்தும் வகையில் அமைக்கப்பட்ட பயனுள்ள பெரிய பாலங்கள், கீழ் மணக்குடி மேல் மணக்குடி இணைப்பு பாலம், அணைக்கரை அருவிக்கரை பாலம். இது 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழுதடைந்த குழித்துறை பாலம் இப்போது மாற்றி அமைக்கப்பட்டு புது பொலிவுடன் கட்டப்படுகிற புது பாலம். மற்றும் ராஜாக்காமங்கலத்தில் ஒரு பாலம். மேலும் இதுபோல் கட்டப்படுகிற பல பாலங்கள். இந்தியாவிலேயே 4ஆவதும் தமிழ்நாட்டில் 1ஆவதுமான தென்னிந்திய மாநிலங்களுக்கான விளையாட்டு இணை துணை பயிற்சி மையம். மீனவ சமுதாயத்தை உயர்த்துவதற்கு ஆற்றி வரும் எண்ணற்ற அரும்பணிகள். பல கிலோமீட்டர் தொலைவு கடல் அரிப்பு தடுப்புச் சுவர்கள், தூண்டில் வளைவுகள், சிறை மீட்பு பணிகள். கன்னியாகுமரியை சர்வதேச சுற்றுலா தலமாக்கும் முயற்சியாக நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள். முட்டம் கடற்கரை, சங்குத்துறை கடற்கரை, சொத்தவளை கடற்கரை. குமரி மாவட்டத்திற்கான ரயில் பயண மேம்பாட்டு திட்டங்கள். புதியதாக இயக்கப்பட்ட ரயில்கள், முக்கிய ரயில்கள் நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள், புதிய பிளாட்பாரங்கள், ரயில் பாதையை கடப்பதற்கான நடைபாலம், ரயில் பெட்டி பராமரிப்பு பிரிவு, ரயில் பயண தகவல் மையம். இதுபோல் பல வசதிகள் ஏற்படுத்தியது. மற்றும் பார்வதிபுரத்தில் புதிய ரயில் நிலையமும் கடற்கரை ஓரமாக ஓடும் புதிய ரயில் பாதை அமைக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடசேரி பழைய பேருந்து நிலையம் இப்போது மாற்றி அமைக்கப்பட்டு பல வசதிகளுடனும் புதிய பொலிவோடும் கட்டப்பட்டு வருகிறது. இது நாகர்கோவில் நகரின் மையப் பகுதியில் அழகுபடுத்தப்பட்ட நகராட்சி பூங்கா. இன்று குழந்தைகளும் பெரியவர்களும் மனம் மகிழும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பூங்கா விளங்கப் பெறுகிறது. ஹட்கோ உதவியுடன் கட்டிட தொழிலாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் தொழில்நுட்ப ரீதியாக பயிற்சி அளிக்கும் மையம். திருவனந்தபுரம் நெல்லையை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை. பார்வதிபுரம் புதிய பேருந்து நிறுத்தம். கடன் வசதி வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட ஹட்கோ கிளை மற்றும் புதிதாக கொண்டுவரப்பட்ட தொலைத்தொடர்பு மின்னணு கோபுரங்கள். இப்படி தொடரும் செயற்கரிய சாதனைகள். தொகுதி முழுக்க புதிய சாலைகள், பல சிறிய பாலங்கள், குடிநீர் தொட்டிகள், கண்ணை கவரும் கலையரங்கங்கள், தூர்வாரப்பட்ட பல குளங்கள், நூலகங்கள், அஞ்சல் நிலையங்கள். இதுபோல் எண்ணற்ற நலத்திட்ட பணிகளை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன் தொகுதிக்காக செய்துள்ளார்கள். ഈ ഓഡിറ്റോറിയം കെട്ടിത്തന്ന ഞങ്ങളുടെ MP പൊൻ രാധാകൃഷ്ണന് വളരെയധികം നന്ദിയുണ്ട്. கீழமணக்குடிக்கும் மேலமணக்குடிக்கும் இணைப்பு பாலம் அமைத்து கொடுத்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. 8 தூண்டல்களை போட்டு தந்த பொன் அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு மிக மிக நன்றி.
நீச்சல் குளம் கட்டி கொடுத்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வெளிநாட்டு ஜெயிலில் இருந்து எங்க ஆட்கள் கடலிலே காணாத போன ஆட்களை கொண்டு வந்த ராதாகிருஷ்ணனுக்கு நன்றி. அழகான பார்க்கை கட்டி கொடுத்த அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. என் தேசத்தின் துயர் துடைக்கவும் தங்களுக்காக உண்மையாக உழைக்கவும் மீண்டும் ஒரு முறை உறுதியேற்கிறேன். வாக்களிப்பீர் தாமரைக்கு. நன்றி, வணக்கம். சாதனைகள் பல புரிந்த சரித்திர நாயகன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கே உங்கள் ஓட்டு. தாமரை, தாமரை, தாமரை.